உயர்கல்வி முடித்த 5 லட்சம் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறக்கூடிய வகையில் நான் முதல் திட்டத்தில் 1500 ரூபாய் உதவித்தொகையோடு 6 மாதம் பயிற்சி வழங்கப்படும். பால் பொருட்களை லிட்டர் ஒன்றுக்கு 5 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். முதியோர் உதவித்தொகை 1700 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக உயர்த்தப்படும். தருமபுரியில் உயர் சிறப்பு மருத்துவமனை அமைக்கப்படும். தருமபுரி கிழக்கு தொடர்ச்சி வலைப்படத்தில் வரையறுக்கப்பட்ட மனவெளிக்கு தெர்மல் சென்சார்கள் மற்றும் கேமரா பொறிகளை கொண்ட AI அடிப்படையிலான முன்னெச்சரிக்கை அமைப்புகள் நிறுவப்படும். இப்படி தமிழ்நாட்டை தொடர்ந்து முன்னேற்ற பாதையில் அழைச்சிக்கிட்டு போகணும் நாம பாடுபட்டு. ஆனால் ஒன்றே பதாக்கோ அதோட திட்டம் என்னவா இருக்கு? தெற்கு மறுபடியும் தெரியும். இதுதான் அவங்க பிளான். தொகுதி சீரமைப்பு நடத்தப்படும் சொல்லி போர தொடங்கியிருக்காங்க. இந்த போர்ல நம்ம தமிழ்நாட்டோட பொருளை நினைக்கிற பாஜகவோட திட்டத்தை நடக்கணும். ஒட்டுமொத்த தென் மாநிலங்களை இந்திய ஒன்றியத்தோட ஆட்சி அதிகாரத்திலிருந்து தூக்கி எறிய நினைக்கிறாங்க. பாஜகவுக்கு தமிழ்நாடு கொடுக்க போகிற பதிலடிய அவங்க இஷ்டத்தையே மறக்கக்கூடாது. சண்டை செய்ய நான் ரெடி, எனக்கு பக்கபலமாக நீங்க அதுக்கு கார்பரேட் தொகுதியில வாழைப்பழம் செந்தில்குமார் உதயசூரி வாக்களிக்கணும். அதேபோல தருமபுரி தொகுதியில டாக்டர் டி யோகவனுக்கு முரசு சின்னத்தில் வாக்களிக்கணும். வெள்ளாக்கர தொகுதியில DKN அமித்குமாருக்கு கை சின்னத்தில் வாக்களிக்கணும். திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற 30 கூட்டணிக்கு நீங்க போடுகிற ஒவ்வொரு வாக்கும் தமிழ்நாட்டை தலைநிமிர்ந்து நடைபெற வைக்கும். ஆனா தமிழ்நாடு தலைநிமிர்ந்து குடிந்தே பழக்கப்பட்ட பழனிசாமிக்கு பிடிக்கல. அதனாலதான் இந்த அட்டர்னி ஜெனரல் மாதிரி லா பாயிண்ட் பேசுறாங்க. என்ன பேசுறாரு தெரியுமா? மகளிர் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசுறேன்னு, நான் மகளிர் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசுறேன், நாட்டில் நரம்புலான்னு பேசுறாரு பழனிசாமி. எந்த சாலையை பார்த்து பேசுறீங்க? பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்த தலைவர் கிளையோட மகனை பார்த்து பேசுறீங்களா? பெண்கள் சொந்தக்கார நிற்கிறது சுய உதவி குழுக்கள் ஆரம்பிச்ச தலைவர் கலைஞருடைய மகன் பார்த்து பேசுறீங்களா? மாதந்தோறும் மகளிர் சொல்ற வழங்கில இந்த ஸ்டாலினை பார்த்து பேசுறீங்களா? விடியல் பயணம் கொடுத்த இந்த ஸ்டாலினை பார்த்து பேசுறீங்களா? ஒருமைப்பு திட்டத்தில் மாணவிகளை கல்லூரி கணக்கு இந்த ஸ்டாலினை பார்த்து பேசுறீங்களா? பணி செய்யக்கூடிய பெண்களுக்கு தோழி விடுதிகளை உருவாக்கி அழகு பார்க்க இந்த ஸ்டாலினை பார்த்து பேசுறீங்களா? காலை உணவு திட்டத்தை கொடுத்து பெண்களுடைய சுமையை குறைச்சிருக்கான இந்த ஸ்டாலினை பார்த்து பேசுறீங்களா? பழனிசாமி அவர்களே, இந்த உள்நோக்கம் இந்த ஸ்டாலினை வசைப்பாடுகள் கிடையாது. இந்த முதுகில சவாரி செஞ்சுக்கூடிய ஓனர் பாஜகவை காப்பாற்றுறது. அதனாலதான் மும்மொழி கொள்கையை நீங்க எதிர்க்கல, FCRA எதிர்க்கல, பொது சிவில் சட்டத்தை எதிர்க்கல. இப்போ தமிழ்நாடே கொந்தளிக்கும் போது தொகுதி சீரமைப்பால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பேராபத்தை நீங்க எதிர்க்கல. இப்படி எந்த பிரச்சனையும் தமிழ்நாட்டுக்காக கொள்வதற்காக நீங்க எதுக்காக கட்சி பண்றீங்க? எதுக்காக பிரச்சனை இல்லாம கேட்டு வாக்கி கேட்கிறீங்க? பேசாம பாஜக செய்வதற்கு முன்னாடி நீங்களே கட்சியை கிடைச்சிட்டு நேரடியாக பாஜக ஐக்கியமாயிருங்க. கூச்சப்படாதீங்க. பாஜகவோட PR மாடல் உங்களுக்கு யூஸ் இருக்கும். வாக்குப்பதிவுக்கு 7 நாள் தான் இருக்கு. திராவிட மாடல் 2.0 தொடங்குவதற்கான ஃபைனல் கவுண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
தேர்தல் வந்துட்டால நம்ம திமுக காரர்கள் எக்ஸ்ட்ரா எடுத்தாலும் அவங்க அது எங்க இருந்தது எப்படி வருதுன்னு தெரியாது. ஆனா பிரச்சாரத்துக்காக சுத்தி சொல்ற திமுக காரர்கள் முன்னாடி பம்பர்ல கொடுத்துடும். உடன்பிறப்புக்கு எல்லாரும் எலெக்ஷன் வந்துட்டா சத்தியமான ஆயிடுவாங்க. இந்த முறை அப்படித்தான் தமிழ்நாடு முழுக்க அடிக்கக்கூடிய வெயிலையும் பொறுப்பிருக்காம வீடு வீட அடைஞ்சு திரிஞ்சு நம்ம உடன்பிறப்புக்கு உழைக்கிறாங்க. அந்த ஒவ்வொரு உடன்பிறப்பு இருக்கக்கூடிய திசை நோக்கி நான் வணங்குகிறேன். தான் நிம்மதே ஆகணும், அமைச்சராகணும் நமக்கு உழைக்கணும். தலைவர் அறிவிச்சிருக்கக்கூடிய வேட்பாளர் ஜெயிக்க வைக்கணும். தலைவர் அறிவிச்சிருக்கக்கூடிய வேட்பாளர் ஜெயிக்க வைக்கணும். அடிமை ஆட்சி அமையாம தடுக்கணும். தமிழ்நாட்டை பாஜக அடிமைப்படுத்தாம காப்பாற்றணும். தமிழ்நாட்டு குழந்தைகள் அவர்கள் எதிர்கால சிறப்பா அமையும் என்று பாடுபடுறாங்க. இப்படிப்பட்ட தன்னலமற்ற தொண்டர்கள் யாருக்கு கிடைப்பாங்க? அவங்க எல்லாருக்குமே என்னோட சர்வீஸ். இது ஒவ்வொரு நாளும் களம் பரபரப்பாக இருக்கும். T20 மேட்ச் T20 மேட்ச் T20 மேட்ச்ல முதல் 15 ஓவர்ல என்னதான் சிறப்பாக ஆடினாலும் கடைசி 5 ஓவர் நல்லா அடிச்சு ஆடினாலும் 200 ரன்னை கிராஸ் பண்ணாங்க. நான் பார்த்துதான் இருக்கேன். பிரச்சாரத்தில் பார்க்கும்போது காரில் போகும்போது பார்த்துட்டு இருக்கேன். இப்பெல்லாம் 230 கிராஸ் பண்ண அளவுக்கு அதிர்ச்சி ஆகணும். அதுபோல எல்லோரும் அடுத்த 7 நாளும் உழைக்கக்கூடிய உழைப்பு தான் 200 தொகுதியை தாண்டி வெற்றி பெறும். 7வது முறையாக அழக ஆட்சி உறுதி செய்யும். நம்ம திட்டங்களை சொல்லுங்க, தேர்தல் அறிக்கைகளுக்கு வாக்குறுதி சொல்லுங்க, பெண்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஆதரவை இன்னும் பிழை செய்யுங்க. மக்கள் நம்பக்கம் வெல்வோம், ஒன்றாக வெல்லுங்க.